Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள், இன்றைய திருப்பலி, இன்றைய திருச்சபை நம் அனைவருக்கும் கருணை உள்ளம் இருக்கிறதா, நீ கருணை உள்ளத்தோடு இருக்கிறாயா என்ற கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறது. இதற்கு ஆயத்தமாக நம்முடைய பாவங்கள் குற்றக்குறைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்களின் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள்.
என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வயல்களின் தலைகளை வழிபடுத்து இருக்கின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய சுவிசேஷத்தில் ஒரு அருமையான நிகழ்வை நாம் காண்கின்றோம். ஒரு நீர் கோவை பிடித்த நோயாளி ஒருத்தர்
அனுதினமும் கஷ்டப்படுகிறவர், அனுதினமும் கண்ணீர் சிந்துகிறவர், அனுதினமும் அவமானப்படுகிறவர், அனுதினமும் சாப்பாட்டுக்காக ஏங்குகிறவர் அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து விட்டார், அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து விட்டார், அவருடைய வாழ்க்கையில ஒரு அனாதையை போல ஐயோ நம்ம இனிமேல் அவ்வளவுதான், என்னுடைய முடிவு காலம் வந்துவிட்டது, நான் என்னுடைய மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்று கண்ணீரோடு இருந்த அந்த மகன் எங்கு இருந்தார் என்றால் இயேசுநாதரிடம் இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 2வது ராஜா 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், நாகமான் என்ற ஒரு போர் வீரன், அரசாங்கத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருந்தவன், எத்தனை போர்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று பகையாளியை வெட்டி போடுகிறவன் நாகமான். அவன் 6ஆம் ராஜாவினுடைய படை தலைவனாக இருந்தான். அவனுக்கு தொழுநோயை வந்த பிற்பாடு அந்த ராஜா விரட்டி விடலை. ஐயா நீ எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வா என்று அவன் சொல்லுகிறான். நான் எங்கே போவேன், யார் இந்த நோயை சுகமாக்குவா, நான் என்ன பாவம் செஞ்சேன், இப்படி என்னை இந்த வாழ்க்கை சபித்து வைத்திருக்கிறதே என்று பாடுபட்டான். தெய்வ பிள்ளைகளே, இதே சூழ்நிலையில்தான் இன்று எத்தனையோ பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவன் ஏழை, நீர்க்கோவை பிடித்தவன் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், அவன் ஏழை, இன்னொருத்தன் பணக்காரன். நாகமான் எல்லா பலங்களையும் உடையவன், பணத்தை உடையவன், அதிகாரத்தை உடையவன். அவனுக்கு மரியாதை கொடுக்க படை வீரர்கள் எல்லாம் வரிசையா நிற்பாங்க. தெய்வ பிள்ளைகளே, 2 வகையான நோயாளிகள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருமே நோயாளிகள் தான். பணம் இருக்கிறவனும் நோயாளி தான், பணம் இல்லாதவனும் நோயாளி தான். பணம் இருக்கிறவன் என்ன செய்கின்றான், இஸ்ராயல் நாட்டிலே யாரோ ஒருத்தர் சுகமாக்குகிறார் என்று அவன் அறிந்து கொண்டு 600 பவுண்டு வெள்ளியையும் 6000 தங்க தட்டுகளையும் எடுத்துக்கொண்டு படைகளை திரட்டி கொண்டு அவன் பெரிய ஒரு தேர்பவனியை போல இஸ்ராயல் நாட்டிற்கு செல்லுகிறான். அந்த இஸ்ராயல் நாட்டிலே இஸ்ராயல் அரசரை நோக்கி, இங்கு இந்த பரிசெல்லாம் உனக்கு கொடுக்கின்றேன், எனக்கு இந்த தொழுநோயை போக்க நீ எனக்கு செய்தருளும் என்று அவன் முறையிடுகின்றான். அப்ப அந்த அரசன் எல்லாத்தையும் ஆடைகள் எல்லாம் கிழித்து கொண்டு, ஐயோ நான் சும்மாதானே இருந்தேன், எனக்கு என்னடா சோதனை என்று. இன்று 3வதாக பிரச்சனையை சந்திக்கிறவர்கள் யார் என்றால், நம்ம சும்மாதான் இருப்போம், வீட்டில் தான் உட்காந்துருப்போம், ரோட்டில் தான் போவோம், ஆனால் பிரச்சனை நம்மளை வந்து தேடி நம்மிடம் பற்றி கொள்ளும். அதுபோல பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களும் ஏராளம் தெய்வ பிள்ளைகளே. அப்ப 3 வகையான பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, நீர்க்கோவை பிடித்த பிரச்சனை உடையவன், நோயாளி, காசு பணம் இல்லை, அனாதையா கிடக்கிறான். 2வது, எல்லா வகையான பணங்களையும் வைத்திருக்கிறவன், எல்லா விதமான ஆடம்பர வாழ்க்கையில வாழ்கிறவன், அவனும் நோயாளி. சும்மா கிடக்கிறவன் ராஜா, இஸ்ராயல் ராஜா, அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ நான் எங்க போய் இவனுக்கு சுகமாக்குவேன் என்று அவன் கண்ணீரோடு இருக்கின்றான். அப்பொழுது அந்த நாட்டில் எலியா இதை கேட்டு, இறைவாக்கினர் இதை கேட்டு அரசனிடம் ஆள் அனுப்புகின்றார். உன்னால் முடியாது, இஸ்ராயலை கடவுளாகிய கர்த்தர் யாவே தேவனால் இது முடியும், இது அவரால் மட்டுமே முடியும் என்று அவன் தூது அனுப்புகின்றான். அவன் வந்த பிற்பாடு தெய்வ பிள்ளைகளே, அவன் எல்லா பரிசுகளையும் கொடுத்துட்டு என்னை தொட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி என்னை சுகமாக்கு என்று அவன் எதிர்நோக்குகின்றான். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஐயா நீ போய் அந்த யோர்தான் நதியிலே குளி என்று சொல்லுகின்றார், யோர்தான் நதியிலே குளிச்சுட்டு வா என்று சொல்லுகின்றார். அவன் கோபம் அடைகின்றான். தெய்வ பிள்ளைகளே, அப்ப கடவுளுடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள், சாதாரணமான வழி. கடவுள் உனக்கு என்று எவ்வகையான ரிஸ்கையும் எடுப்பார். அதே நீர்க்கோவை அந்த மனுஷனை பார்த்து, இவன் குணமாவது இன்று நல்லதா கெட்டதா என்று, ஐயோ இது ஓய்வு நாள், இதெல்லாம் சுகமாக்க கூடாது என்று பரிசேயர்களும் அங்கே இருந்த தலைமை குருக்களும் சொல்லும் பொழுது இயேசு அவரையும் தாண்டி சுகமாக்குகின்றார்.
இயேசு அந்த கட்டளையை தாண்டி சுகமாக்குகின்றார். அவருடைய சட்டத்தை தாண்டி சுகமாக்குகின்றார். தெய்வ பிள்ளைகளே, அதனால இந்த பணக்காரன் அவனை உணர வைத்தார். இஸ்ராயேல் ஆண்டவரிடம் பொன்னும் பொருளும் வேலைக்கு ஆகாது, கடவுளாகிய கர்த்தரிடம் பொன்னும் பொருளும் வேலைக்கு ஆகாது, உன்னுடைய உள்ளமே முக்கியம் என்று அவர் எண்ணுகின்றார். அதே போல அனாதையை போல இருந்த நீர்க்கோவை பிடித்த அந்த மகனையும் பார்த்து அவனுடைய உள்ளத்தை பார்த்து சட்டம் முக்கியம் அல்ல, இவனுடைய வாழ்க்கை முக்கியம் என்று ஆண்டவர் உணர்கின்றார். அது உணர்ந்து அவரை சுகமாக்குகின்றார். இஸ்ராயேல் மக்களை ஆட்சி செய்த அந்த இஸ்ராயேல் அரசனுக்கும் விடுதலையை கொடுக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, அப்ப விடுதலை எங்கிருந்து வரும் என்றால் கடவுளாகிய கர்த்தரிடமிருந்து வரும். இன்றைய நாளிலே எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில் இருக்கிறீங்க, காசு இல்லாமல் இருக்கிறீங்க, கடனில் இருக்கிறீங்க, அவமானப்பட்டு இருக்கிறீங்க, மனம் சோர்ந்து போய் கிடக்கிறீங்க, வாழ்க்கையில் இனிமேல் முன்னேறவே முடியாதா, இதுதான் என்னுடைய சூழ்நிலையா, இனி நான் வாழவே மாட்டேனா, ஐயோ மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேனே, என் நோய்க்கு மருந்தே இல்லையா, எத்தனை நாட்கள் நான் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கணும் என்று பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டு ஐயோ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஐயோ ஹார்ட் எல்லாம் வலிக்குது, ஐயோ பல லட்சங்கள் செலவழிச்சோம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது என்று, ஐயோ என் தாய் மரிக்க போகிறாளே, ஐயோ என் தந்தை மரிக்க போகிறாளே, இந்த மரணத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடியாதா, இவர்களுக்கு மறு வாழ்க்கை கொடுக்க முடியாதா, ஐயோ டிவோர்ஸ் ஆயிடுமா, ஐயோ குழந்தையே பிறக்காதா என்று பலவிதமான முடிந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் இன்று என்ன சொல்லுகின்றார்? நான் இருக்கையிலே நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் நான் தான். உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்து, அற்புதத்தை கொடுத்து, ஆச்சரியத்தை கொடுத்து, உன்னை வாழ வைக்கிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன்னை நலமாக்குகிற தேவன், உன்னுடைய துக்கத்தை எல்லாம் அகற்றி போடுகிற தேவன், உன் பாவத்தை கழுகிற தேவன், உன்னுடைய சாபத்தை அழிக்கிற தேவன், உன்னை மீட்டெடுக்கிற தேவன் நான் தான் என்று ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சிலுவையில் 2 கரங்களையும் விரித்து கொண்டு இன்னமும் தொங்குகிறார் என்றால் அது உன்னுடைய மீட்புக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம் குடும்ப மீட்புக்காக. தெய்வ பிள்ளைகளை, பாவத்தில் விழுந்துவிட்டு இன்னோ என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சேன்னு நீ நினைக்காத, உன்னுடைய தோல்வியில விழுந்துட்டு ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சேன்னு நினைக்காத, ஐயோ இனிமேல் எனக்கு வாழ்க்கையில மாற்றங்களை வராதா என்று நினைக்காதே. அது சாத்தான் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. நம்மளது முடிஞ்சு போச்சுன்னு ஆண்டவர் என்னைக்கும் சொல்லவே இல்லை. நமக்கு மரணம் கூட மறு வாழ்வையும் மறு நுழைவாயிலையும் நமக்கு காண்பிக்கிறது. அதனால தெய்வ பிள்ளைகளே, உனக்கு மறு வாழ்வு இருக்கிறது, புது வாழ்வு இருக்கிறது, புனித வாழ்வு இருக்கிறது, புதுமை வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு கடவுளாகிய ஆண்டவரிடம் அது நமக்கு வருகிறது. அந்த நீர்க்கோவை நோயாளியை சுகமாக்கிய தேவன் உன்னையும் சுகமாக்குவார். கலங்காதே, தவியாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேசபிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, யெகோவா தெய்வமே, எபினேசரே, எல்ஷடாய், யெகோவா ஷாலோம், என் தெய்வமே, என் உன்னதரே, எனக்கு சமாதான கர்த்தரே. அப்பா, இந்த வேளையில அப்பா நாகமான் அதிகாரத்தோடு இருந்தான், பணபலத்தோடு இருந்தான், பதவியோடு இருந்தான், திமுரோடு இருந்தான், ஆணவத்தோடு இருந்தான். அவனுக்கு அடக்க வேண்டும் என்று இஸ்ராயல் தேசத்துல இஸ்ராயல் தேவன் உன்னதமானவர், பரிசுத்தர் 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 என்று காண்பிப்பதற்காக அயல் நாட்டில் இருந்த அந்நியனாக இருந்த நாகமானை இஸ்ராயலுக்கு வரவழைத்து எலியா மூலியமாக அவனுடைய மனதை மாற்றி, அப்பா நீர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தீரே, அந்த யோர்தான் நதியிலே அவன் பரிசுத்தத்தை கண்டானே, அந்த யோர்தான் நதியிலே புதுமையை கண்டானே, அந்த யோர்தான் நதியிலே மறு வாழ்வை கண்டானே, அந்த யோர்தான் நதியிலே சக்தியை கண்டானே, அந்த யோர்தான் நதியிலே சமாதானத்தை கண்டானே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் சுவாமி. இன்று எத்தனையோ பேர் ஆண்டவரே, பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது,
ஆனா வாழ்க்கையில நிம்மதியே இல்லப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பல தோல்விகள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் சம்பாரிச்சேன்ப்பா. பணத்தை சம்பாரிச்சேன், சொத்தை சம்பாரிச்சேன், ஆண்டவர் நகைகளை சம்பாரிச்சேன். ஆனா உறவுகளை சம்பாதிக்கலப்பா. ஆனா உடல் சுகத்தை சம்பாதிக்கலப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைங்க மனம் மகிழ்ச்சியோட வாழணும்னு நினைச்சேன், எல்லாத்தையும் வாங்கி போட்டேன்ப்பா. இன்னைக்கு உடல் நோயால வருந்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள், கொலஸ்ட்ராலால, பிபினால, சுகரினால, கிட்னி ஃபெயிலியர்னால, ஹார்ட் அட்டாக்னால, ஆண்டவரே பலவிதமான முடக்கு வாதத்தினால அவதிப்படுகிறோம் சுவாமி. எத்தனை மருந்துகளும் எத்தனை மருத்துவரிடம் சென்றாலும் பிரயோஜனமே இல்லப்பா. நாகமானை போல எங்க போகணும், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், எந்த மருத்துவத்தை எந்த மருந்து சாப்பிடணும்னு தெரியலையப்பா. ஆண்டவரே, அனுதினமும் மரணத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு உயிர் வாழ்வோமா, நாளைக்கு செத்துருவோமே, ஐயோ நாளைக்கு செத்துருவோமா என்ற எண்ணங்கள் எங்களை அனுதினமும் கொள்ளுகிறது சுவாமி. ஆண்டவரே, நீர்க்கோவை பிடித்த நோயாளியானவன் உண்மையே நோக்கி, ஆண்டவருடைய கண்ணு என் மேல படாதா, பரிசேயர்கள் முன்னாடி நான் பேச முடியாது அல்லவா, பரிசேயர்கள் என்னை திட்டுவார்கள் அல்லவா என்று அவன் பயந்து ஒடுங்கி போய் ஆண்டவரே அப்படியே உட்கார்ந்திருந்தான் சுவாமி. ஐயோ, என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட காசு இல்லையே, என்ன அம்மா அப்பா இல்லையே, என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் என்னை விட்டுட்டாங்களே, ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போனா கொஞ்ச நாளையாவது வாழ்வேன், ஆனா அதுக்கு கூட எனக்கு வழி இல்லையே என்று அவன் கண்ணீரோடு இருந்தான் ஐயா. அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் நோய் வந்துருச்சு, இதுதான் நோய், இதுதான் கேன்சரு, ஐயோ கர்ப்பப்பையை எடுக்கணும்ட்டாங்க, ஐயோ ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஐயோ கிட்னியை மாத்தணும்னு சொல்லிட்டாங்க, ஆனா காசு இல்லப்பா. அப்பா, என் வாழ்க்கையில ஆண்டவரே பெரிய நேசங்கள் சுவாமி, பெரிய சோதனைகள் ஆண்டவரே. என் உடல் எல்லாம் வலிக்குது, ஒரு மாத்திரை வாங்க கூட 10 ரூபாய் இல்லையே, கவர்மெண்ட் மாத்திரை போட்டாலும் பிரயோஜனம் இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற எத்தனையோ காசுலா நோயாளிகளை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எதிர்பாராமல் இஸ்ராயல் அரசன் பிரச்சனையை சந்தித்ததை போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பிரச்சனைப்பா, நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவரே, யார் எனக்கு விடுதலையை கொடுப்பார் ஆண்டவரே, எத்தனை நாட்கள் நான் போராடுவது என்று தெரியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நீர்தானே ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவையிலிருந்து உம்முடைய திரு ரத்தத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோயாளிகளை எல்லாம் சுகமாக்குங்க, ஒவ்வொரு வலிகளையும் அகற்றி போடுங்க, மன வலிகளை அகற்றி போடுங்க, உடல் வலிகளை அகற்றி போடுங்க, வாழ்க்கை வலிகளை அகற்றி போடுங்க, வலியின் வலிகளை அகற்றி போடுங்க, காசில்லா அந்த வலியை அகற்றி போடுங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக கூடட்டும் சுவாமி. வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே. அனுதினமும் சோதனைகள் ஆண்டவரே, அனுதினமும் வேதனைகள் அப்பா. திருமணம் ஆகி என்னுடைய திருமண வாழ்க்கை உடைந்து போகிறதே என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மனம் மாற்றத்தை கொடுங்க சுவாமி. நாகமான் மனம் மாறினான் ஆண்டவரே, அதே போல மனம் மாற்றம் இல்லாமல் இன்னும் கடின இருதயத்தோடும் பொல்லாப்பு இருதயத்தோடும் ஆண்டவரே கோப இருதயத்தோடும் மன்னிக்க முடியாத இருதயத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் இன்றே மனதை மாற்றிக்கொள்ளட்டும். சமாதானத்தை கொட்டுங்க ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை அருளுங்க ஆண்டவரே. நீர் அற்புதங்கள் செய்கிறவர், சுகமாக்குகிறவர், வளமாக்குகிறவர், பலப்படுத்துகிறவர், எங்களை எல்லாம் ரட்சிக்கிற ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
இது ஈற்றதாயிருக்குமோ இறைவா, இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி அல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றுமை திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தலுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு மது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, பாடுகள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், திருமண தடைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் சாத்தானுடைய சோதனையிலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகளை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா அருள் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற நம் கருணை தேவன். நீர்க்கோவை மகனை கண்ணோக்கி அவர் மீது கருணை கொண்ட தேவன் நம் அனைவர் மீதும் கருணை கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த உன்னத விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.